Hi, good morning, my dear Makale. SJ 2025. Nah, my dear SJ family 2025, welcome to my channel. Today, my home special மீன் குழம்பு மீன் வறுவல். My husband going to office. Sunday ஏதோ important work இருக்குது. நான் வந்து ஆஃபீஸ் போகணும்னு லேட் நைட் எனக்கு சொன்னாங்க, கோவப்படாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் கோவப்பட்டுட்டேன். இருக்கிறதே ஒரு நாள் தாங்க, சண்டே தான் நம்மளுக்கு இருக்கிறதே டைமு. அது மற்றபடி வந்து நம்மளுக்கு டைமே இல்லை. போகிறத வந்து மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் போகிறோம், சாட்டர்டே என் கூட இருக்கா, சண்டே மட்டும் தான் அவர் கூட இருக்க முடியும். அந்த ஒரு நாள் கூட வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக மனைவிக்காக இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் தோணலை. பட் அவங்க வேணும்னே வந்து இது பண்ணுறதில்ல. அவங்களோட சுச்சுவேஷன், அவங்க சூழ்நிலை அப்படி. இன்றைக்கி வர சொல்லிட்டாங்க, ஏதோ ஒர்க் இருக்குது, இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு, அது நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சாதம் வடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து போட்டேன். இப்போது துணியை வந்து காலையிலே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ மழை வந்துருச்சு, அதனால் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இப்போ தான் துணியை எடுத்துகிட்டு வந்தேன். டோன்ட் ஓப்பன் த டேப், ஓகே? யூ ஹீட் த ஃப்ரூட்ஸ் ஒன்லி, ஓகே? இங்கே உட்காரக்கூடாது கண்ணா, இங்கே உட்காந்துன்னு வச்சுக்கேன், சூடு கொடுத்துக்கும், அப்படி சுட்டுப்பேன். அப்புறம் டேக் கேர் ஆஃப், ஓகே? ஓகே, கேர்ஃபுல்லாக உட்காருங்க. சூடு பட்டுச்சுன்னா உனக்கு தான் காயம் பட்டுடும், சரியா? அதனால் நீ தான் வச்சுட்டேன் ஓரமா, அவ்வளோதான், அவ்வளோ, ஓகேவா? ஓகே, வச்சுட்டேன். ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரை வந்து பிடிக்கும். மை ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, ஃப்ரை ஐட்டம்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, ஒன்லி வந்து கிரேவி தான் நல்லது. ஆல்மோஸ்ட் டன், ஓகே, ஃபினிஷ்டு. கிரேவி நல்லதுன்னா குட் ஃபார் ஹெல்த். வந்து ஃப்ரை ஐட்டம், ஆயில் ஐட்டம், ஜங்க் ஃபுட் எல்லாம் வந்து டோன்ட் அவாய்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எனி டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் எனக்கு வந்து மீன் குழம்புனாலே பிடிக்கிறது இல்லை. சிக்கன் மட்டும் தான் எனக்கு பிடிக்குது. மீன் அந்த மாதிரி எறா, நண்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது கிடையாது. பட் இவனுக்கு வந்து ஃப்ரான் ஃப்ரை, ஃப்ரான் கிரேவி, ஃப்ரான் தொக்கு, ஃப்ரான் பிரியாணி எல்லாமே கவிச்சேனி வெரி டேஸ்ட் பண்ணி லவ் பண்ணி சாப்பிட்றாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். அப்படி என் ஹஸ்பண்ட் வந்து பிடிக்கும். சரி, கம்முங்க. அது வந்துட்டு அவன் விரும்பி சாப்பிட்றான், குழந்தைக்காக நான் செஞ்சு கொடுப்பேன். ஆக்சுவலி அவன் ஃப்ரான் சாப்பிட ஆரம்பிச்சது காரணமே எங்கள் அக்கா தான். பிடிக்காது அவனுக்கு. ஒரு நாள் எங்கள் அக்கா வீட்டை ஃப்ரான் கிரேவி அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, என்ன சாப்பிட சொன்னாங்க. எனக்கு 2 பீஸ் வைங்கக்கா போதும் அப்படின்ட்டு. ஸோ கவிச்செடியல் சாப்பிட்ட உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அம்மா எனக்கு இனிமேல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு செஞ்சு விடுவாங்க, சாப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மை சிப்ளிங் என்னோட கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அக்கா தான். அவங்க இங்கே இருக்காங்க, பஜாரில் வசந்தம் பின்னாடி இருக்காங்க. எங்கள் அக்கா மாமா வீட்டுக்கு போனாலே நான்வெஜ் தாங்க. அங்கே மட்டனு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, ஃப்ரானு, கிராபு, ஓடுறது, குதிக்கிறது, தாவறது எல்லாமே அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் போனாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க, ஜாலியாக இருக்கும். கொஞ்ச நாளாக போகிறதே இல்லை, எனக்கும் டைம் இல்லை, அவங்களும் வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. பசங்க காலேஜு, மாமா ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிறதால. ஸோ மழை டைமில் ஏதாவது ஒரு அக்கேஷன், ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன், டோன்ட் லாஃபிங்யா, வாட் எவர், எங்கேயோ நம்ம மீட் பண்ணும்போது தான் ஒரு ஹாய் ஹலோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிஸி ஷெட்யூல் இந்த காலத்தில் நம்ம வந்து இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். மக்களையும் சரி, நம்மளுக்கு பிடிச்சவங்களும் சரி, நம்ம ஃபேமிலியும் சரி, எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து நம்மளையும் வந்து மீட் பண்ணணும், பார்க்கணும், சேர்ந்து ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸை, டைமை நம்ம தான் ஒதுக்கிக்கணும். ஸோ எல்லாம் பார்க்கக்கூடிய என்னுடைய எஸ்ஜே ஃபேமிலி 2025, ஓகே, அந்த சைடு இருக்குது, நோ ப்ராப்ளம். எஸ்ஜே ஃபேமிலி 2025 மை ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட சண்டே விஷஸ்ங்க. நீங்கள் வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கே நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயினுங்க, ஃபுல்லாக மழை கொட்டுது, வெரி போரிங். ஸோ பிகாஸ் அவங்கவுங்க வீட்டில் சேஃப்டியாக இருங்க. எல்லாம் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கான ஃபுட்டெல்லாம் நான் இங்கே வாங்கி வச்சுக்கோங்க. வெளியே போகிறப்ப ரெயின் கோட்லாம் சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. வேலை செய்கிறது பெருசு கிடையாது, டைமுக்கு சாப்பிடணும். அதுதான் நம்மளுக்கு. ஓடி உழைக்கிறோம், ஓடி சம்பாதிக்கிறோம். எதுக்காக? நம்ம அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க. சாப்பிட்றது தான் நம்மளுக்கு மெயின். இல்லாமல் ஆமாம், பலி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லது. அதுவும் அந்த வெள்ளை பலி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும், தெய்வ கடாட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பள்ளி வந்து நம்ம வீட்டில் வசிக்கும் போது, வாசம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பணப்பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, ஐதீகம். அதனால் கருப்பு பள்ளி இருக்கக்கூடாது, வெள்ளை பள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்லது தாங்க, சரியா? சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா விழுங்க, ஓகேவா? இட்ஸ் வெரி ஹெல்தி. இது எங்கள் வீட்டில் காய்ச்ச கோவா ஃப்ரூட்டுங்க. நிறைய கோவா ஃப்ரூட் வந்துச்சு. அது ரோட் சைடில் இருக்கிறதால நிறைய பேர் அறுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒன்று எனக்கு இன்னைக்கு கிடச்சி. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறப்போ, சரி நான் கட் பண்ணி தரேன், சாப்பிட்றீங்களா? இது ஆஃபீஸ் போகிறப்ப என்னங்க ப்ளீஸ்ங்க, இது கொஞ்சம் எனக்கு அறுத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன்.
அதனால் அவங்க எனக்கு இதை பறித்து கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் டைம் இருக்கிறப்ப சாப்பிட்ணும். அது எனக்கு டைமே இல்லை. ஆல்மோஸ்ட் இப்போ நல்ல வேலை இன்றைக்கி வாஷ் பண்ணியாச்சு. உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்மு, ஷூஸு, எல்லா ஷூவில் அந்த ஷூ அந்த ஒயிட் ஷூ கூட வாஷ் பண்ணி வச்சுட்டு அது சொல்கிறேன். ஸ்கூலுக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கு வந்து இவனுக்கு வந்து ஷூ எல்லாம் கிடையாது. ஏன்னா சின்ன பசங்க பாத்ரூம் போயிட்டு நினச்சிப்பாங்க ஷூ அண்ட் சாக்ஸ் எல்லாம். அதனால இவங்களுக்கு வந்து சாண்டல்வுட் பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஷூஸ் வரும். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஓகே, எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பி லன்ச்சு எவ்ரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈட் அண்ட் வெல், ஸ்லீப்பிங், ரெஸ்ட்டு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாதுங்க. இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து நாளைக்கு இன்றைக்கி அடுத்த செகண்ட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது காலகட்டத்தில். அந்த பக்கம் நினைக்கக்கூடாது. அடுத்த செகண்ட் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாதுங்க. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏங்க வந்து எல்லாருக்காகவும் நம்ம ஒருத்தவங்க நம்மளுக்கு பண்ணுறது பிடிக்கலையா அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க. அவங்ககிட்ட சண்டை போட்டால் நம்மளுக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. நம்மளுக்கு மன கஷ்டம் தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சண்டையெல்லாம் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களாண்ட பேசாமல் நீங்கள் ஒதுக்கிட்டாலே நல்லதாகிடும். நம்ம சண்டை போட்டு வந்து அவங்கள காயப்படுத்தி நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? என் கேரக்டர் எப்படின்னா, ஆனால் அமைதியாக இருங்க. என் கேரக்டர் எப்படின்னா, நான் வந்து ஓப்பன் டைப்புங்க. யாராவது ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா வெளிப்படையாக பேசிடுவேன். வெளிப்படையாக பேசிட்டாருன்னாவும் அவங்க கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. கட்டாதப்பட்டு அதில் கேட்காது. சரியா? நம்மளுக்கு மைக் மாட்டல. அதனால் வந்து நம்ம பேசுகிறது மழை வேறு சவுண்டாக இருக்குல்ல, சுத்தமாக கேட்காது. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. மீன் குழம்பு ரெடிங்க. அந்த ஆயிலெலாம் மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா? அதனால தான் யாருக்கிட்டே நம்மளுக்கு சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனசு தான் வரும். முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி பேசுகிறாங்களா, நீங்கள் திருப்பி பேசி ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஸோ பிரச்சனையை வளர்க்குறத விட அமைதியாக போயிட்டாலே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல நாட்டில் எதுவுமே. வினை விதிப்பவன் வினை எடுப்பான், திணை விதிப்பவன் திணை எடுப்பான். முற்பகல் செய்வின் பிற்பகல் விளைங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து செய்யறோம். நம்ம நல்லதே இந்த மாதிரி போடலாமா ஃப்ரூட்ஸை? நான் கஷ்டப்பட்டு உனக்கு கட் பண்ணி கொடுக்குறேன்ல, அப்போ அவ்வளோ தூரம் ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ணி காசு எடுத்துகிட்டு வரதெல்லாம் நம்ம வாங்க முடியுது. இந்த ஃபுட்டை சாப்பிட முடியாது. எத்தனை மக்கள் வந்து மழையிலையும் வெயிலையும் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரோட்டு ஓரத்தெல்லாம் படுத்து கிடக்குறாங்க. அது கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. நம்ம நன்றி சொல்லணும்ல. ஃப்ரூட்ஸ் நான் இவ்வளோ கட் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி இந்த கிச்சன் ஃபுல்லாக பாருங்கள் மக்களையே, நான் காட்டுறேன். இந்த கிச்சன் நீங்கள் ஃபுல்லாக போட்டு இறச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக இறச்சி வச்சுருக்கான். ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டினா தான் தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக இறச்சி வச்சுருக்கான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நம்ம வந்து வீட்டில் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுன்னு அதனோட மதிப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்கிறேன். எல்லாமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் சரியான முறையில். அதை வந்து நீ வந்து உதாசீனப்படுத்தினா கண்டிப்பாக நாளைக்கு சாப்பிட்றது கூட சாப்பாடு கிடையாது. அதுதான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் எல்லாம் பண்ண புண்ணியம் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு 3 நேரம் சாப்பாடு கடவுள் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. என்ன ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு போதும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. அந்த வீடெல்லாம் வந்து அன்ஃபினிஷிங்கில் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் முடிச்சிட்டிங்களான்னு. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட கஷ்டம். லோன் போட்டு வீட்டை கட்டிடுறது பெருசு இல்லை. அந்த கடன் இல்லாத வாழ்க்கை தான் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கைன்னுவாங்க. அவரை நான் ப்ரெசன்ட் பண்ணால் நாளைக்கே வந்து அந்த ப்ரெஷரில் ஒரு லோன் போட்டு கட்டிடுவாங்கன்னா அது வரைக்கும் பண்ணது கிடையாது. கேட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து இப்போ சின்ன பையன் தான் இருக்கான். அவன் ஒன்றையும் கல்யாணம் பண்ணுற வயசு இருந்தால் டோன்ட் ஓப்பன் டோன்ட் வேஸ்ட் யுவர் வாட்டர். ஓகே, அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவன் சின்ன பையன் இப்போ தான் யூகேஜி படிக்கிறாங்க. 4 வயசு ஆகுது. அவன் வளர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அவனுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் வந்து கல்யாண காட்சிகள்லாம் இன்னும் எவ்வளோ 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பொறுமையாக இந்த வீடு கட்டுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுலாம், பூசு வேலை செஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலான்னா ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குங்க. அதை என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல வீடியோ போகிறாங்க. என்னோட சூழ்நிலை அது மாதிரி இருக்கிற இடத்த பயன்படுத்தி நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா இருக்கேன். என் ஹஸ்பண்ட் நல்லா வச்சுருக்காங்க. 3 வேளை சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், தூங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, சமைக்கிறதுக்கு கிச்சனு, சாமி கும்பிட பூஜை, பெட்ரூம் எல்லாம் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் டைம் இருக்கும்போது நாங்கள் செஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். எங்கள் மேலே கன்சர்ன் பண்ணி கருணையாக இருக்கிறவங்களாம் தேங்க்ஸுங்க. எங்களை வந்து ஒரு மாதிரி உதாசீனமாக ஒரு கேலியாக கிண்டல் பண்ணி பேசுகிறவங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு பதில் தான் கொடுப்பேன். அடுத்தவங்களை பார்த்து நம்ம வந்து பெருசாக உயரணும் அப்படின்னு நினச்சா நம்ம உயர முடியாது. நம்மளுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். கடவுள் நம்மளுக்கு எப்போ அது வந்து முடிச்சு கொடுக்குன்னு நினைப்பாரோ அப்போ தான் முடிச்சு கொடுக்கணும். ஆனால் மற்றவங்க கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு எனி டைமும் பதில் சொல்லணும்னு என்னால் முடியல. என்ன வீடு கட்டலையா, வீடு முடிக்கலையா, இன்றைக்கி கட்டினவங்கெல்லாம் நம்மளை வந்து ஏளனமாக பார்த்து
என்ன எப்படி இருக்கு உங்கள் வீடு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நாளைக்கு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்குறப்போ அவங்க மேலே நம்மள நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான். யாராவது ஏதாவது கேட்பாங்க, ஐ டோன்ட் கேங்க. ஆல் ஃபார் த பெஸ்ட். எல்லாம் நன்மைக்கு. அவ்வளோதான் மக்களே. அவங்க வாங்கிட்டாங்கமே, வாங்கடி அம்மா தூக்கிற, வாங்கடி என் தங்கப்பட்டுங்களே அம்முக்குட்டியே. ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதனால வந்து என்ன பண்ணுங்க, யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க மக்களே. இங்கே பாருங்க, மீன் குழம்பு மிக 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 சுவையான அருமையான மீன் குழம்பு ரெடிங்க மக்களே. மீன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு, எல்லாமே வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. நான் வைக்கிற மீன் குழம்பு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிடிக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டைப் ஆஃப் மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணலாம். ஒன்று வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து புளி தண்ணி விட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு இது வந்து அதில் க்ளோஸ் பண்ணுறதுக்கா நான் அதை எடுக்க அதை வச்சுக்க பத்திரமா. அதனால வந்துட்டு அது ஒரு டைப்பாக பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கொதிச்சுட்டு இருக்க மீனை போட்டு இறக்கிடணும். இன்னொரு டைப் என்னென்னா, நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த மீனில் வந்து புளி தண்ணி ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் தக்காளி கரைச்சிட்டு வெங்காயம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பரு போட்டு வெங்காயத்தை, தக்காளியை, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிட்டு வந்து பூண்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நம்ம அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல, கலந்து அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்கி பாருங்களேன் மீனை போட்டு. அது ஒரு வகையான சுவையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் செய்யலாம். ஒரு சிலர் வந்து அப்படியே கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக காய்ச்சிப்பாங்க. இந்த மாதிரி தெர் ஆர் மெனி வெரைட்டி ஆஃப் லிவிங் இந்த பீப்புள்ஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் பல்வேறு விதமான மக்கள் வாழ்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சுவையான சூப்பரான வெரைட்டியான விதமான வேறு வகையில் எல்லாமே மீன் குழம்பும் சரி எல்லா குழம்பும் செஞ்சு தான் இருக்கீங்க. நான் அது வரைக்கும் இன்னொரு சுவையான ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்ஜே ஃபேமிலி 2025. உங்கள் உண்மையான அன்புள்ள பாசமான உங்களோட தோழியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், எல்லாமா இதுவாக இருக்கலாம். எங்கள் குடும்பம் உங்களுக்கு தனி வழங்குகிறது. எங்களுடைய வீடியோக்களை பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு ஒருத்தர் சொல்கிறீங்க. அனிதா சொல்லுவோம், நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சேன். அப்புறம் புதுவாயில் கலை அண்ணி சொல்லுவாங்க, அம்மா நான் மண்ணு வேலையில் இருக்கிற எல்லாருக்கும் எங்கள் நாட்டுனார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுவேன். அண்ணி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. க்ளோஸ் பண்ணுங்க. பட்டு சொன்னால் உனக்கு புரியாத, ஒரு வாட்டி சொன்னால் இறங்கி இருக்கார கீழே இறங்கு. அதனால தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய்.